புதிதாய் பூத்த இந்த அழகான திங்கள் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது indiashopping.com வழங்கும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நீ கீழே விழும் பொழுது உன்னை தாங்கி பிடிக்கும் அந்த கை, நீ தடுமாறும் பொழுது உன்னை தட்டி கொடுக்கும் அந்த கை, உன் கண்களை கண்ணீர் நிரப்பும் பொழுது அதனை துடைத்துவிடும் அந்த கை, அது வேறு யாருடைய கையும் அல்ல, உன்னுள்ளே இருக்கும் உன்னுடைய தன்னம்பிக்கை. எதை இழந்த பொழுதும் அந்த தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே. அந்த தன்னம்பிக்கையோடு வெற்றியை நோக்கி வெற்றி நடை போடும் உங்களுக்கான வெற்றி பாதையை வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். நான் சொன்ன மாதிரி வாழ்க்கையில எதை இழந்தாலும் பரவாயில்ல சார், தன்னம்பிக்கையை மட்டும் கண்டிப்பா இழக்க கூடாது இல்லையா? அந்த தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய அற்புதமான கதை, ஆன்மீகம் கலந்து புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய வகையில ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக சொல்வீங்க சார். இன்றைய கதை கேட்க நாங்க ரெடி. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு முறை அவன் திரும்பி பார்க்கும்போது அவனோட 2 கால் தடங்களுக்கு இல்லாமல் இன்னும் ஒரு கால் தடம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இவனுக்கு ரொம்ப பயம் வந்துடுது. உடனே ரொம்ப சத்தமாக இது யாரோட கால் தடம்னு கேட்கும்போது கடவுள் சொல்கிறாரு, அது நான் தான் கடவுள், அது என்னோடய கால் தடம் தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாட்டார். நம்ம கூட கடவுள் வந்துட்டுருக்காருன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த மனிதனுக்கு. ஒரு நேரத்துக்கு அப்புறம் இந்த கால் தடத்தை திரும்பி பார்க்குறத அவன் மறந்துடுறான். ஒரு காலகட்டத்தில் அவன் துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், பிரச்சனைகள் அப்படின்னு சந்திக்கும்போது ஒரு கட்டத்தில் அவன் மறந்து போன விஷயத்தை எனக்கு நம்ம கூட தான் கடவுள் இருக்காரு, நம்ம எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நினச்சிட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கே அவனோட கால் தடம், அந்த 2 கால் தடங்கள் தான் இருக்குது, இன்னொரு கால் தடம் இல்லை. ரொம்ப வருத்தப்படுவான், ஓன்னு அழுவான். என்ன கடவுளே, நான் சந்தோஷமாக இருக்கும்போது என் கூட இருந்தே கஷ்டப்படும் போது என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லும்போது உடனே கடவுள் அதுக்கு பதில் அழகாக சொல்லுவார். அது உன்னுடைய கால் தடம் அல்ல, அது என்னுடைய கால் தடம். நீ பிரச்சனையில் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டப்போ நான் தான் உன்னை தூக்கிட்டு போகிறேன், நான் தான் உன்னை தூக்கிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியும். அது என்ன இதில் விஷயம்னா, நம்ம எல்லாருமே குற்றம் சொல்கிறது தான் நீங்கள் நான் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்போம். கடவுளுக்கு ஆக்சுவலாக கணக்கெலாம் தெரியறதில்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும். அப்போ தயவுசெய்து நமக்கு இதில் 2 விஷயமாக பேசலாம். கடவுளோடு நான் இருக்கணும் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கடவுளோடு இருக்கலாம். உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னும் போது கடவுள் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவார், உங்களை அவர் தூக்கிட்டு போவார். நீங்கள் எந்த பிரச்சனையுமே பாரமாக நினைக்காதீங்கன்றது என்னுடைய கருத்து. ஸோ கடவுளை நீங்கள் நம்ம கூட தான் இருக்கார், நம்முள்ள தான் இருக்கார், நாம் தான் கடவுள்ன்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்ததுன்னா எல்லா நாளுமே சிறந்த நாளாக இருக்கும், எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. கண்டிப்பா சார். வாழ்க்கையை சிறப்பாக்கிக் கொள்வதற்கான அதி அற்புதமான கதை சொன்னீங்க. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், திருவண்ணாமலையில இருந்து. என்னோட பேர் திருப்பாவைங்க மேம். திருப்பாவையம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன்மா. சார் வாழ்க வளமுடன் சார். உங்க பேர்? திருவண்ணாமலையில இருந்து பேசுறேங்க சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திருப்பாவை எதனால அந்த பேர் உங்களுக்கு வச்சாங்க? சார் எங்க வீட்டுல, எங்க அம்மா வீட்டுல ஒரு டீச்சர் குடும்பம் இருந்தாங்க சார், அவங்க பேர் திருப்பாவைங்க சார். அவங்க அந்த ஊரை விட்டு போயிட்டு அவங்கள மறந்துடுவாங்கன்றதுக்கு எனக்கு அந்த பேர் வச்சுட்டு வந்துட்டாங்க சார். ஓகே, திருப்பாவைனா என்னன்னு தெரியுமா? திருப்பாவை ஆண்டாளோட திருப்பாவைங்க சார். 30 மார்கழி மாசம் 30 நாள் அந்த அவங்க எழுதின பாசுரங்கள் 30. ஆண்டாள் தாயார் எழுதின பாசுரங்கள் 30, நாச்சியார் திருமொழி 143, திருப்பாவை 30மா. ரொம்ப அற்புதமான விஷயம். எனக்கு தெரிஞ்சு திருப்பாவைன்னு என் லைஃப்பில் எனக்கு 45 வயது ஆகிட்டுதுமா. இது வரைக்கும் இந்த பேர் நான் கேள்விப்பட்டதில். நீங்கள் நியூமராலஜி பார்க்கணும்னு சொல்லி பேர்லாம் மாற்றிடாதீங்க. தாயார் பேரே உங்களுக்கு. ஆமாம்மா, ஏன்னா திடீர்னு நமக்கு நேரம் சரியில்லை, பேர் மாற்றினா நம்ம நல்லா ஆயிடுவோம்னு சொல்லிட்டு பேரை மாற்றிட்டு இருக்காதீங்க. ஆண்டாலே உங்கள் பேரில் இருக்காமா. உங்கள் கேள்வி என்ன திருப்பாவை? சார் நான் எங்க வீட்டுக்காரர் 2005 போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இறந்துட்டாருங்க சார். சரிம்மா. இந்த 11 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் வேலையும் கிடைக்கலைங்க சார். மாமனார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாருங்க சார். எனக்கு வீடு 30க்கு 56 திருவண்ணாமலை, கீழேயும் மேலேயும் இருக்குங்க சார் வீடு. நான் மேல குடியிருக்கேன், கீழே லீஸுக்கு விட்டுருக்கேங்க சார். சரிம்மா. கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. உங்க கணவர் ஏதாவது ஹார்ட் அட்டாக் அல்லது விபத்துல இறந்தாங்களாமா? சார் தெரியல சார், டியூட்டிக்கு போயிருந்தாங்க சார் சென்னைக்கு. அங்க யாரோ ஃப்ரெண்ட்ஸுங்க பாய்சன் கலந்து கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தெரிய வந்ததுங்க சார். ஓ, அன்நேச்சுரல் டெத் அப்பனா? ஆமாங்க சார். சரிம்மா, ஓகே. உங்களுக்கு அந்த ஒரு 1.5 வருஷத்துல இறந்துட்டாருங்க சார் அவரு. ஓகே, இதுக்கு கம்பேஷன் கிரவுண்ட்ல உங்களுக்கு வேலை ஒன்றும் கிடைக்கல?
ஆமாங்க சார், கிடைக்கவே இல்லைங்க. இப்போ உங்கள் கேள்வி வந்து உங்களுக்கு வேலை கிடைக்குமா, வீடு எப்படி இருக்குன்றதா உங்கள் கேள்விமா? வீடு விற்கணுங்க சார். வீடு அம்மா, அதாவது நீங்கள் உங்களுக்கு திருவண்ணாமலை இருந்தாலும் அண்ணாமலையார் பக்கத்தில் இருந்தாலும் இதுக்கான சொல்யூஷன் எங்கே இருக்குன்னா, நீங்கள் வந்து தஞ்சாவூர் மாரியம்மன்மா. சரிங்க சார். அதாவது சிக்கலில் வேல் கொடுத்தாலும் சீர்காழியில் பால் கொடுத்தாலும் அவதாம்மா. நீங்கள் அந்த தஞ்சாவூர் புனியனூர் மாரியம்மனை பிடிச்சிங்க. அந்த அந்த தஞ்சை மாறி வந்து உங்களுக்கு தேவையான சொல்யூஷனை கொடுப்பாங்க. உங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு வந்து ப்ராப்ளம் உள்ள வீடுமா. ஸோ தயவுசெய்து நீங்கள் கண்டிப்பாக வீடு வித்தாச்சுன்னு நம்புங்க. வீடு விற்றதுக்கப்புறம் நல்லா ஆண்டாள் வாசப்படி கட்டுங்க. இனிமேல் வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான முயற்சியை வந்து துவங்கி அதன்படி நடக்கிறதுக்காக என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். திருப்பாவை வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். ஒவ்வொரு மனிதனுமே நேர்மறையான எண்ணத்தால் நிரம்ப பெற்றால் கண்டிப்பாக வாழ்க்கையில வெற்றி கிடைப்பது உறுதி இல்லையா? இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஊட்டக்கூடிய தகவல் எங்களுக்காக சொல்லுங்க சார். சரி, இப்போது நிறைய பேர் இன்னைக்கு செல்ஃபோன் இல்லாதவங்களே இல்லைன்னு ஆகிப்போச்சு. அது ஓகே, செல்ஃபோன் வச்சுக்கலாம், எல்லாருமே சிம் கார்டு வச்சுக்கலாம், எல்லாரும் எல்லார்ட்டையும் பேசிக்கலாம். என்னென்னா வந்து முதல்ல வந்து ஃபோன் அடித்தா ட்ரிங் ட்ரிங் சவுண்டு வரும். இப்போ எல்லாருமே ஹலோ டியூன் இல்லை காலர் டியூன் ஒரு விஷயத்தை வச்சுக்கிறாங்க. நம்ம நம்பருக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான், நான் அந்த ஹலோ டியூன் வச்சுட்டேன்னா அவனுக்கு நான் ஏதோ நான் விரும்பின பாட்டோ விரும்பின வந்து ஏதோ நடிகர் பேசின ஒரு வாய்ஸோ வந்து கேட்கும். இது என்ன இதில் கான்செப்ட்னா, நமக்கு பிடிச்ச விஷயம் அடுத்தவனுக்கு பிடிக்கணுன்றது ஒரு விஷயம். நமக்கு வந்து நம்மளை கூப்பிடும்போது அவனுக்கு கடவுளோட ஏதோ ஒரு நல்ல பாட்டு கோவிந்தா கோவிந்தான்னு ஏதோ சொல்லுதுன்னா அவனுக்கு இந்த புண்ணியம் வரட்டும்னு சொல்லிட்டு, இது ரெண்டுமே நெகட்டிவான விஷயங்கள். அடுத்தவனுக்காக வந்து நீ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நீ திங்க் பண்ணாத. இதனால் உனக்கு என்ன ஏற்படுதுன்னா 30 ரூபா மாதம் இழப்பு ஏற்படுது. அப்போ நீங்கள் வந்து தேவையில்லாமல் அடுத்தவங்க வந்து என்னன்னு கேட்காம நீயே போய் உதவி பண்ணுற, அடுத்தவனுக்காக திங்க் பண்ணுறேன்னா எப்பவுமே நம்ம பிரச்சனை தான் இருப்போம். இவங்க மிகப்பெரிய நெகட்டிவான ஆட்கள். ஸோ இதில் ரெண்டு விஷயம், இந்த அலோட்டின் வச்சுருக்கிறதும் தப்பு, அலோட்டின் வைக்கணும்னு நினைக்கிறதும் தப்பு. ஸோ இது ஒரு நீங்கள் குயிக்காக பாசிட்டிவாக மாறினா அலோட்டின் வச்சு தான் எடுத்துருங்க சார். ஆனா அது இப்படி யோசிக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு மனிதன் வந்து எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தாலும் கூட அவனுக்கு அந்த ட்ரிங் ட்ரிங் சத்தத்தை விட ஒரு பாட்டோ இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு இறைவனை நாமத்தையோ கேட்கும்போது மனதளவுல ஒரு அமைதி கிடைக்குது இல்லையா? இது எப்படி சார் நெகட்டிவ்? இது வந்து நான் வந்து எனக்கு பிடிச்சது வந்து அடுத்தவனுக்கு பிடிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ எனக்கு ஒரு கிறிஸ்துவர் கூப்பிடுறாரு, அவர் கோவிந்தா கோவிந்தான்னு வந்தோன்னா அவர் மதத்தை நான் புண்படுத்துகிற மாதிரி. இது வந்து இது வந்து ரெண்டு மிகப்பெரிய உளவியல் தத்துவம். 100% நான் சொல்கிறேன். இது வந்து அறிவார்ந்த ஒரு விஷயம். இது யாரெல்லாம் ரிமூவ் பண்ண சொன்ன கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் ரிமூவ் பண்ணி சொல்லியிருப்பேன். அவங்களாம் ரொம்ப பெட்டராக இருக்காங்க. யாரெல்லாம் இன்னும் வச்சுருக்காங்களோ அதுலேயும் வந்து குறை ஒன்று இல்லை கண்ணா அப்படின்னு ஒரு சாங் உண்டு. அது பிரம்மாண்டமான சாங். ராஜாஜி எழுதுனது, சுப்புலட்சுமி அம்மா பாடினது. அதில் எந்த குறையுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், குறைன்ற வார்த்தை தான் குறை. அது நிறையோடு இருக்க கண்ணா அப்படின்னா அது வேறு விஷயம். ஆனால் குறை ஒன்று இல்லைன்னும் போது அதை கேட்கறவனுக்கு அந்த பாதிப்பு வரும். அந்த பாட்டு நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் சாங் வைக்கும்போது அவங்க வந்து ஒரு காதல் சாங் வைக்கிறாங்கன்னா அதுக்கு ஒத்த விஷயங்கள் வந்து இப்போ கூப்பிடுவான், அஃபிஷியலாக கூப்பிடுவான். அவன் என்ன இது மாதிரி இருக்கானும் போது இவனை பற்றி ஒரு டவுன்கிரேடட் இமேஜ் தான் அவங்க மனசில் பதியும். ஸோ என்னோட ரிசர்ச் பேஸில் நான் சொல்கிறேன், இது தவறு. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? தருமபுரி விஜயகுமார் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. குமார் சார் வணக்கம், வாழ்க மேடம். சொல்லுங்க சார். எனக்கு கூட பேசிக்கிறேன் சார். எஸ் சார், சொல்லுங்க சார். இப்போ வந்து நீங்க 2 ஐடியா கொடுத்தீங்க. வீடு வந்து வாசப்படி மாத்திட்டு போங்க, இல்லை வீடு மாத்திட்டு போனீங்க சார். ரெண்டுக்கும் சூழல் இல்லைங்க சார். இதுக்கு என்ன சார், கோயில் வழிபாடு செய்யறங்களா? அதான் சார், இப்போது கோயில் வழிபாடு தான் ஒரே ஆப்ஷன் சார். ரெண்டுமே இல்லைன்னா யாரை நம்ப முடியும்? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கடவுளை தான் நம்பணும் சார். நம்ம வந்து பிரச்சனை வந்து நம்ம பிரச்சனைகள் வரும்போது தான் நம்ம கடவுளோட நம்ம கொஞ்சம் குழாவுறோம் சார். கடவுள் நமக்கு வந்து கை கொடுக்கணும், வந்து நமக்கு வந்து தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுன்ட்டு 24/7 நம்ம கடவுள் நம்ம கூட இருக்காருன்னு நம்பினீங்கன்னா இந்த பிரச்சனைக்கே வேலை கிடையாது சார். ஸோ கடவுள் நம்பிக்கை தான் சார். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் திருப்பி இதே பிரச்சனைன்னு கேட்கும்போது திருச்செந்தூர் முருகர் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் சார். நீங்கள் திருச்செந்தூர் முருகர் வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை வழிபாடு இரவு 8 to 9 போங்க. முடிஞ்சால் வந்து இது ஒரு விஷயம் உண்டு. அங்கே போயிட்டு அந்த பிச்சைக்காரெல்லாம் உட்காந்துருக்க இடத்துல வந்து நீங்களும் வந்து ஒரு பிச்சைக்காரர் படம் மாதிரி உட்காந்துங்க. அது வந்து நமக்கு தேவையான மன நிம்மதியை கொடுக்கும் சார். அவங்க நம்ம யாரும் பிச்சை போடல, நீங்கள் பிச்சை கேட்க சொல்ல, அவங்களோட உட்காருங்க. உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் ஏற்படும் சார். இது நான் லைஃப்பில் எனக்கு நடந்த ஒரு விஷயம். 95ல் நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். நீங்கள் நினைக்கிற விஷயம் நல்லபடியாக நடக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். குமார், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். இன்றைய பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை. சரி, நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் பிஇ படிச்சிருக்கேன், எம்பிஏ படிச்சிருக்கேன், எம்ஃபில் படிச்சிருக்கேன், பிஹெச்டி 4 மாதம் டாக்டரேட் வாங்க போகிறேன் எங்கள் காலேஜ் யூனிவர்சிட்டியில். நான் ஒரு வாட்டி போத்தீஸ் எதிர்க்க சப்வேயில் வந்து வேகமாக பைக்கில் போயிட்டுருக்கேன். ஆப்போசிட்டில் எல்லாம் வண்டி வந்துட்டுருக்கு. நான் போனதால டிராஃபிக் ஜாம் ஆகிடுது. ஒரு ஆட்டோக்காரர் கேட்குறாரு. நான் சொல்கிற விஷயம் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இதெல்லாம் நடக்குது.
என்ன சார் பார்த்தவங்க படித்த மாதிரி இருக்கீங்க இப்படி வரீங்களேன்னு. நான் படித்தனால தான் பைக் ஓட்டுறேன், நீ படிக்காதனால தான் ஆட்டோ ஓட்டுறேன் அப்படின்னு கேட்டோன்னே அவர் வந்து பொதுவாக ஆட்டோக்காரன் திருப்பி திட்டுவாங்க மெட்ராஸை, நம்மளும் திருப்பி திட்டுவோம், இதுதான் நடைமுறை வாழ்க்கை சென்னையில். ஆனால் அவர் என்ன சொல்கிறான்னா, எனக்கு படிக்க வைக்க யாரும் இல்லை சார், எங்கள் அப்பா அம்மா கிடையாது, நான் அனாதை, அது எனக்கு வேறு வழி இல்லாமல் வந்து இந்த ஆட்டோ ஓட்டி பழப்பம் நடத்திருக்கேன் சார் அப்படின்னு தலையில் தட்டிட்டு போனார். அது மலுக்குன்னு இந்த ஒரு மரம் முறிஞ்ச மாதிரி ஒரு உணர்வு. என்னடா ஒரு தேவையில்லாமல் ஒரு மனுஷனை புண்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சிந்தித்து பார்க்கும்போது ஒரு டைமுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நான் ஏறி போக மாட்டேன். யாராவது ஏறி போகிறாங்கன்னா ஒரு சிக்னல் நிற்கிறோன்னா ஒரு நம்ம நிற்கிறதுக்கு மேலே ஆப்போசிட்டில் போய் நிற்பாங்க. பார்த்தீங்கன்னா வேன் டிரைவர், பஸ் டிரைவரு, பைக்கில் வந்து இந்த குடிகாரங்கள் இப்படி தான் இவங்க தான் போய் நிற்பாங்க. இவங்க கடைசி வரைக்கும் டிரைவர் தான் இருப்பாங்க. இவங்க வந்து பணக்காரன் ஆக முடியாது. அப்போ பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அடுத்தவனை மதிக்கணும். ஒருத்தன் நிற்கிறான் வந்து ரூல் படி நிற்கிறான்னா அவனை மதிக்கணும், நம்ம லைன் படி தான் போகணும், நம்ம தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது. அப்போ நான் என்னை திருத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வார்த்தைகளை ஹர்ட் பண்ணுற மாதிரி என் லைஃப்பில் நான் பேசவே இல்லை. அப்போ நீங்களும் வந்து பணத்தை ஈர்க்கணும்னா அடுத்தவங்களை மதிக்கிற பட்சத்தில் பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை நோக்கி வருன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்றைய சமூகம் இருக்கக்கூடிய நிலைக்கு மிகவும் தேவையான தகவல் சொன்னீங்க சார். இதே மாதிரி வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம், இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது indiashopee.com வழங்கும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. சார், ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்ம பல முறை இன்சிஸ்ட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க நம்பிக்கை, அதிலும் தன்னம்பிக்கை ரொம்பவே முக்கியமான ஒண்ணு அப்படின்னு சொல்றோம் சார். அந்த வகையில தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய தகவல் நாயக்கனை பற்றியதா நாயக்கியை பற்றியதா இன்னைக்கு எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? தன்னம்பிக்கை நாயகன் டொயோட்டோ தொழிற்சாலைக்காக ஒரு பிஸ்டன் வந்து இவரே தயாரிக்கிறாரு. எல்லாருமே திட்டுறாங்க, அவன் ஆர்டரே கொடுக்காம நீ பண்ணுறியான்னு சொல்லிட்டு. நான் தயாரிப்பேன்னு சொல்லி தயாரிக்கிறாரு. எல்லா பணம் முதல்ல ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பணத்தை கடன் வாங்கி டொயோட்டோ கம்பெனி இது எங்கள் தரத்துக்கு இல்லைன்னு நிராகரிச்சிருவாங்க. மறுபடியும் வந்து அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, விற்கிறதுக்கு ரத்தமும் கிட்னி தான். எல்லா முயற்சியும் எடுத்து என்னென்னலாம் பண்ணி மறுபடியும் அதே பிஸ்டனை தயாரிப்பார். இந்த வாட்டி டொயோட்டோ அக்செப்ட் பண்ணிடுவாங்க, இது பெஸ்ட்டாக இருக்கு, அப்போ நீயே சப்ளை பண்ணணும், பெரிய ஆர்டர் கொடுப்பாங்க. அவங்க அப்பா சொல்லுவார், நீ லைஃப்லாம் ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்க, இது முட்டாள்தனம். அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, ரிஸ்க் எடுக்கிறது வந்து லைஃப் கிடையாது, தயவுசெய்து நல்ல வேலைக்கு போன்ட்டு. இவர் என்ன பண்ணுவார்னா ஒரு பெரிய ஃபேக்ட்ரி கட்டுறேன்னு சொல்லி கட்ட ஆரம்பிப்பார். அந்த ஊரில் வந்து பெரிய சிமெண்ட் தட்டுப்பாடு. சிமெண்ட்டுக்காக இவரே ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணி சிமெண்ட் மாதிரி அதை கண்டுபிடிச்சி ஒரு கட்டுவாங்க. பிச்சை எடுத்து அந்த இதுவை கட்டுவாங்க, பேங்க் லோன் எல்லாமே வாங்கி. அப்போ தான் அமெரிக்கா வந்து பெரிய குண்டை போட்டு அந்த 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 நாட்டையே நாசமாக்குறாங்க. மறுபடியும் வந்து பிச்சை எடுத்து எங்கெங்கேயோ போய் கட்டுறாங்க. அதே இதுவை மறுபடியும் வந்து அந்த ஊரில் வந்து எர்த்குவேக் வந்து பூகம்பம் ஏற்பட்டு அந்த பில்டிங்கே நாசமாக போயிடுது. இவர் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் பயப்படலை, நமக்கு வேறு ஏதோ ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும்போது ஒரு சைக்கிளை பார்க்குறாரு. பக்கத்தில் புல் வெட்டக்கூடிய மோட்டார் வைத்த ஒரு வந்து எந்திரத்தை பார்க்குறாரு. அந்த டைமில் அந்த நாட்டில் வந்து பயங்கர பெட்ரோல் தட்டுப்பாடு, எல்லோரும் சைக்கிள் தான் யூஸ் பண்ணாங்க. உடனே அந்த மோட்டரை எடுத்து சைக்கிளில் ஃபிட் பண்ணார், அது ஓட்டினார். உடனே மோட்டார் சைக்கிள் உருவாயிடுது. அந்த மோட்டார் சைக்கிள் உருவாகினதுக்கப்புறம் அது எல்லாருமே கேட்டாங்க, யாரும் அதுக்கு ஃபண்ட் பண்ண தயாரில்லை. பேங்க்கில் 18,000 சைக்கிள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை கூப்பிட்டு அவங்ககிட்டருந்து ஒரு 5,000 பேரை செலக்ட் பண்ணி பணத்தை வாங்கி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். அந்த நபர் யாருன்னா, டொயோட்டோ நிர்வாகத்தால் உனக்கு நீ வேலைக்கே வரதுக்கு தகுதியான ஆளுநர் நிராகரிக்கப்பட்ட, இன்றைக்கி ஒரு வருடத்திற்கு 2 கோடி டூ வீலர்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனமான நம்பர் 1 மோட்டார் சைக்கிள் என்ற டெக்னாலஜியை கொடுத்த நிறுவனமான எதுன்னா அது ஹோண்டா நிறுவனம். அந்த நிறுவனரோட பேர் சாய்கிரோ ஹோண்டோ. அவர் லைஃப்பில் வந்து சந்தோஷமே கிடையாது, எல்லா இடத்துலையுமே போராட்டம் தான். ஹோண்டாவால் முடியும்னா நம்மளால் முடியும். அவருக்கும் ரத்தம் தான், அவருக்கும் சதை தான், அவருக்கும் 2 கண்ணு தான், 2 கை 2 கால் தான். அப்போ நம்ம வந்து சாதிக்க பிறந்தவர்கள் 100% சொல்கிறேன். ஆண்டாள் வாஸ்து துணை கொண்டு நீங்கள் பிரம்மாண்டமான வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து இந்த சரண்யா முதலே சொன்ன மாதிரி அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே வச்சுங்க. பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்காக காத்திருக்கு. கண்டிப்பா சார், நீங்க சொல்ற அந்த தகவல் கேட்கும் போதே விழுந்தாலும் விதையை போல் விழுந்து விருட்சம் போல் எழணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து மனசுல எல்லாருக்குமே எழுது சார். அவ்வளவு சிறப்பான ஒரு தகவல் சொன்னீங்க. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து குமாரி பேசுறேன் மேடம். குமாரிமா, சொல்லுங்க, உங்க கேள்விகளை சர்ட்டு கேளுங்க. குமாரி வணக்கம், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் சார். வணக்கம் சார்.
வணக்கம். நான் வந்து சென்னையில இருந்து குமாரி பேசுறேன் சார். அவங்க பொண்ணு மாப்பிள்ளை பிரிஞ்சு இருக்காங்க சார். அவங்க ஒண்ணு சேர்ந்து வாழணும் சார். ரொம்ப நல்ல அருமையான கேள்விமா, தெளிவா கேட்டிருக்கேன். இப்படிதாம்மா ஒவ்வொரு நேரம் கேட்கணுமா. அம்மா இது வந்து சொல்லுங்கம்மா. நான் பாத்துட்டே இருக்கேன் சார். தினம் வார வாரம் 2 நாளும் பாப்பேன் சார். ரொம்ப சந்தோஷம். சொன்ன மாதிரி அந்த லப்பர் பேண்ட் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம். காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரேன் சார். சரிம்மா, இதுக்கு யார் காரணமா இருப்பாங்கம்மா? உங்க மாப்பிள்ளையா உங்க பொண்ணாமா? மாப்பிள்ளை தான் சார். அம்மா அதாவது வந்து நான் இல்ல சார், நான் பொண்ணு தான் சார். அவ்வளவுதாம்மா. ரொம்ப நீங்க வந்து உண்மையான ஜெனியூனான லேடி குமாரி. உங்க இந்த உண்மை நீங்க உணர்ந்துட்டீங்கனாலே உங்க பொண்ணு அங்க சேருவாங்கம்மா. ஒரு விஷயம் எங்க ப்ராப்ளம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சண்டை போட்டு வந்தால் நம்ம அம்மா அப்பா நம்ம வீட்டில் இருக்காங்கனால தான் நிறைய பெண்கள் வந்து கணவரோட தகராறு பண்ணுறாங்கம்மா. ஆமாம் சார், எங்கள் பொண்ணுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன் சார். பரவாயில்லம்மா, நீங்கள் அந்த தப்பை உணர்றீங்கம்மா. நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, மதுரையில் இருக்கக்கூடிய அழகர்மா நம்ம வந்து ரப்பர் பேண்டை சேர்த்து வச்சா இவங்க சேர மாட்டாங்கம்மா. அது வந்து பணத்துக்கும் அதுக்கும் நேரடியாக தொடர்புடைய ஒரு விஷயம். மதுரை அழகர்மா, அதான் ஆண்டாளுக்கு வந்து ரங்கநாதனை கல்யாணம் பண்ணி வச்சது அந்த அழகர் தான்மா. ஆண்டாளுக்கு 2 குலதெய்வம், ஒன்று வந்து அதில் ஒன்று வந்து அழகர்மா. அந்த அழகரை நீங்கள் பிடிச்சிங்க. அதை வழிபாடு பண்ண வேண்டிய நேரம் செவ்வாய்க்கிழமை 4 to 5. அதே நாளில் செவ்வாய்க்கிழமை அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி நரசிங்க இருக்காருமா. நரசிங்கவள்ளி தாயார் 2 பேரையும் பாருங்கள். அது செவ்வாய்க்கிழமை 6 to 7. நீங்கள் கடவுளை நம்புங்க. நரசிம்மனுக்கு நாளை என்பதே கிடையாதுமா. நான் சொல்லி தோற்றவங்க கிடையாது. நான் போய் இந்த பரிகாரம் பண்ணு, இந்த மோதிரம் போடு, இந்த தகடு வச்சுக்கோ, என்கிட்ட வாஸ்து பண்ணலாம் நான் கேட்கல. கடவுளை நம்புங்கம்மா. பிலீவ் இன் மிராக்கிள். அதிசயம் நடக்கும் நம்புங்க, அதிசயம் நடக்குமா. நரசிம்மரை பிடிச்சிங்க. உங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கும் வடகிழக்கும் தென்கிழக்கும் ப்ராப்ளமா. உங்களுக்கு வாசு நம்பிக்கை இருக்க பட்சத்தில் ஒன்ஸ் நரசிம்மரை பார்த்துறதுக்கப்புறம் பொண்ணு லைஃப்பில் மனமாற்றம் ஏற்படுதுன்னா அதுக்கப்புறம் வாசு ஆண்டாள் வாசு யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு சரி பண்ணுங்கள். நல்ல வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள் குமாரி. வாழ்களுடன் பெஸ்ட் கேள்வி கேட்டிருக்கீங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் குமாரி. அழைப்பிற்கு நன்றி சார். இன்றைய வாஸ்து டிப். நிறைய பேர் இந்த புக் படித்து இந்த வீடு கட்டுவாங்க. அவங்க பண்ணக்கூடிய பெரிய ப்ராப்ளத்தில் முதல் ப்ராப்ளம் எது என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் டேஞ்சரஸ் டிசாஸ்ட்ரஸான ஒரு விஷயம் அப்படின்னா, வடமேற்கு மூலையில் படிக்கட்டு போடுவாங்க. அந்த படிக்கட்டு போடுறது சரி, அந்த படிக்கட்டு கீழே பில்லர் போடுவாங்க, இல்லை செவர் வச்சு போடுவாங்க, மறுபடியும் அது கீழே ஒரு டாய்லெட் பாத்ரூம் போடுவாங்க. அது மாதிரி அமைக்கும்போது அது வந்து இந்த வடகிழக்கு கட்டாயிடும்னால ஒரு பில்லர் போடுவாங்க வடகிழக்கில். ஸோ ஒரு தப்பை சரி பண்ண மேலும் மேலும் தப்புகள் பண்ணுறது தான் இது போல் இந்த புக்கு படித்து வீடு கட்டுறவங்களோடது. தயவு செய்து வடமேற்கில் வந்து உள்மொழியிலையும் வெளிமொழியிலையும் படிக்கட் வரக்கூடாது. வெளிமொழியில் வரலாம், வந்தால் ஓப்பன் ஸ்டேர்கேஸ் கேண்டிலிவராக வரலாம். அப்படி தவறாக இருக்க பட்சத்தில் தயவு செய்து அதை ரெக்டிஃபை பண்ணிங்க. ஏன்னா அது ஒரு பிரம்மாண்டமான நல்ல நிலைமைக்கு நம்மளை கொண்டு போகாது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் உள்வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியும். அந்த தவறை ரெக்டிஃபை பண்ணிங்க. யாருக்கும் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் வடிவுடையம்மன் கோயில் வந்து ஒரு சிறந்த கோயில். இது போன்ற ப்ராப்ளத்துக்கு அந்த வடிவுடையம்மன் கோயில் வந்து சென்னையில் இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் நான் வந்து சிவன் கோயிலை ரேட் பண்ண சொன்னேன் என்னோடய ரிசர்ச்லன்னா, நான் நம்பர் 1 கோயில்னு திருவொட்டியூர் வடிவுடையம்மனையும் திருவெண்காடு ஸ்வேதரணேஸ்வரர் தான் சொல்லுவேன். அந்த வடிவுடையம்மனையும் நீங்கள் பிடிச்சிங்க. நல்ல வாழ்க்கை எல்லாரும் வாழ்றதுக்காக இது ஸ்மால் டிப். பயனுள்ள டிப்ஸ் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், உங்க கிள்ளிவளவன், அரியலூர். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சர்ட்டு கேளுங்க. சார் வணக்கம், வாழ்கோளமுடன் சார். சார் வணக்கம், வாழ்கோளமுடன். உங்க பேர் என்ன? கிள்ளிவளவன். என்ன நட்சத்திரம்? உத்திரட்டாதி நட்சத்திரம் சார், மீனராசி. ரொம்ப சந்தோஷம் சார். 1.5 வருஷமா ரொம்ப ப்ராப்ளம் சார். சரி, இந்த ப்ராப்ளத்துக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் என்ன சம்பந்தம்? தெரியல, அதுக்காக உங்ககிட்ட கேட்குறோம். அதான் சார், அதான் நம்ம எதுவுமே லைஃப்பில் வந்து வாழ்றதுக்கு எய்ம் இல்லாமல் இந்த தெரியலன்ற ஒரு வார்த்தையோடு இருக்கிறனால தான் நமக்கு எல்லா லைஃப்பில் எல்லாமே கஷ்டமாக இருக்குது சார். நீங்கள் வந்து இப்போ ஜாதகம் வந்து உங்களுக்கு சரியில்லை. இப்போ வந்து நான் வந்து ஏதோ சொல்கிறேன், மீனராசி இன்னும் 1.5 வருஷத்துக்கு இப்படி தான் இருக்குன்னா நீங்கள் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கீங்க. நீங்கள் ஏதாவது வந்து ஒரு 10 அடி நம்ம தண்ணினா நம்ம தப்பிச்சிடலாம், நீச்சல் அடிச்சுன்னு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீ இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குன்னா நம்ம சோர்ந்து போய் செத்து போயிடுவோம் சார். அப்போ தயவுசெய்து வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் கஷ்டத்தில் இருக்கும்போது ஜோசிகாரங்களையோ இந்த மாதிரி வந்து மூட நம்பிக்கைகள் பின்னாடிலாம் போகாமல், இது வந்து கடவுள் எதுக்கோ இந்த ப்ராப்ளத்தை கொடுத்துருக்காரு, அப்போது நம்ம வந்து குனியும் போது குனிஞ்சுக்கணும் சார், அடித்து ஆடும்போது அடித்து ஆடணும் சார் அப்படின்றதான் நீங்கள் எடுத்துக்கணும். கடவுள் ஏதோ நம்ம இந்த நேரத்தில் 1 வருஷமோ 2 வருஷமோ வீட்டில் உட்கார வச்சுருக்காரு, பிரச்சனைகளை கொடுக்காருன்னு எடுத்துங்க சார். கிளிவலன், உங்கள் வீடு வந்து சொந்த வீடா வாடகை வீடா? லைன் கட் ஆகிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து தென்மேற்கு ப்ராப்ளம் இருக்கும். தென்மேற்கு ப்ராப்ளம் இருக்கிறத சரி பண்ணுற பட்சத்தில் மிக பிரம்மாண்டமான வெற்றி பெற முடியும். கிளிவலவன், நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து அப்படிங்கறதே பாத்தீங்கன்னாக்கா ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாமே வந்து எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் இல்லையா? இப்போ வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா வாஸ்துல பஞ்சபூத எனர்ஜியை வந்து நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்தாலே போதும், பெருமளவுல வந்து வீட்டுல மாற்றங்களோ இல்ல வீட்டையே மாற்ற வேண்டிய அவசியமோ இருக்காது, வாஸ்து குறைபாடு நீக்கப்படும்னு சொல்றாங்களே, இது சாத்தியமா உண்மையா? பஞ்சபூதங்களை வந்து ஆல்டர் பண்ணலான்னு சொல்றீங்க நீங்க, அந்த எனர்ஜியை ஆல்டர் பண்ணலான்ட்டு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு விதைக்குள்ளே 1000 பழம் வரும்னு சொல்லிடலாம், ஒரு மரம் வந்து பூத்து காய்க்கும் போது. ஆனால் ஒரு விதைக்குள்ளே எத்தனை மரம் இருக்குன்றது யாராலும் சொல்ல முடியாது. அது வந்து சூட்சுமம். அதை தெரிஞ்சோம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அடுத்தனுடைய ஜீவ சமாதி தான் நான். அப்போது இது போல் பஞ்சபூதத்தை ஆல்டர் பண்ண முடியும், எனர்ஜியை கூட்ட முடியும், எனர்ஜியை பெருக்க முடியும், எனர்ஜியை மல்டிப்ளை பண்ண முடியும், எனர்ஜியை டிவைட் பண்ண முடியும்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் தான் கடவுள், அப்படி சொல்கிற ஆள் தான். அப்போ அவங்க நம்ம எல்லா சிவன், இந்த முருக, ஜீசஸ், அல்லா எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த இடத்துல அப்படி சொல்கிறவங்களுடைய வந்து ஸ்டாச்சு வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம். ஆக்சுவலாக நான் ப்ராக்டிக்கலாக என்ன சொல்ல வரேன்னா, இட் இஸ் இம்பாசிபிள், இல்லாத இருப்பதாக ஆக்க முடியாது. நான் திருப்பி சொல்கிறேன், பகவத்கீதையில் கிருஷ்ணர் வந்து எல்லாருக்கும் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். 2.16 நாசதோ வித்யதே பாவோ, இல்லாததை இருப்பதாக ஆக்க முடியாது. எப்படி ஆக்க முடியும்? நான் அப்படி ஆக்கிற மாதிரி இருந்தேன்னா நரேந்திர மோடி அவர் தானே பக்கத்தில் கூட்டு வச்சு இப்போ இந்தியாவை வந்து இன்னும் நல்ல விஷயங்கள் பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பணம் பிடுங்குற விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் வாஸ்து என்பது உண்மை. இது வந்து அறிவியலுக்கு உட்பட்டது, அறிவியலுக்கு வந்து மூட நம்பிக்கை இல்லை வந்து மதம் சார்ந்தது, எப்படி வேணால் நம்ம டிபேட் பண்ணிக்கலாம். அது நம்புறவங்களுடைய மனசு சார்ந்தது. ஆனால் நீ எப்படி வேணால் இருந்துக்கோ, அவங்ககிட்ட அப்படி சொல்கிற ஆள்கிட்ட கேட்கலாம் ரூல் என்னன்ட்டு. நான் சொல்கிறதான் சொல்லுவாங்க, சதுரம் செவ்வகம், தென்மேற்கு உயரம், வடகிழக்கு பள்ளம், உச்சவாசல், படிக்கட்டு அமைக்கும் முறை, தெருக்கூத்து, கிழக்கு வடக்கு காலி இடம்னு சொல்லிட்டு இப்படி தான் இருக்கணும். அப்படி இல்லாமல் கூட பரவாயில்ல, நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஏமாற்றப்படுறீங்க. உங்களுக்கு வந்து வலை விரிக்கப்படுகின்றது மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ரிசர்ச்சுக்கு என் கூட இருக்க 128 கன்சல்டன்ஸும் இந்த தப்பா பண்ண மாட்டாங்க. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா, இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? நாங்க இங்க மதுரையில அலங்காநல்லூர்ல இருந்து பேசுறோம் மேடம். மதுரையில இருந்து யாருமா பேசுறீங்க? வள்ளி பேசுறேன் மேடம். வள்ளிமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சர்ட்டு கேளுங்க. வள்ளி வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க வள்ளி. ஹலோ சார், அம்மா சொல்லுங்க. எங்க பையனுக்கு எங்க வீட்டுக்காருக்கும் வேலை இல்லை சார். அதான் கொஞ்சம் என்னன்னு கேட்கலாம். என்ன படிச்சிருக்காங்கம்மா? அது டிப்ளமா படிச்சிருக்காரு சார். சரி, பையன் அவங்க படிக்கல. சரிம்மா, உங்க சொந்த வீடா வாடகை வீடாம்மா? சொந்த வீடு தான் சார். இப்போ உங்க பையனுக்கு வந்து மதுரையில வேணுமா, வீட்டு பக்கத்து அலங்காநல்லூர்ல வேணுமா, இல்லை சென்னையில வேணுமா, வேலை எங்க வேணும்? எங்கேயும் பரவாயில்ல. என் ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, நானே வேலையை வாங்கி தரேம்மா. என்கிட்ட 1000 வந்து கார்பரேட் கம்பெனிஸ் இருக்காங்கம்மா, என் கிளைண்ட்ஸு. நான் சொன்னேன் எல்லாருக்கும் வேலை கொடுக்கறதுக்கு. தயவுசெய்து வந்து வேலை இல்லைன்னு மதுரையில் இருக்காதீங்க, உங்கள் பையனை அனுப்புங்க. அதாவது இந்த நோகாமல் நோன்பு கஞ்சி குடிக்க முடியாதுமா, கஷ்டப்படாமல் வந்து பணத்தை சம்பாதிக்க முடியாது. நீங்கள் இஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கணும்னா முதல்ல கஷ்டப்படணும், மெனக்கிடணும். எல்லாம் ஓவர் நைட்டில் வந்து அருணாச்சலம் படம் மாதிரி வந்து 30 கோடி பணம் வரலாம் எதிர்பார்க்க முடியாதுமா. அவருடைய சம்பளத்துக்கு 5000 8000 10,000 ஒரு இடத்துல வந்து இருந்து சம்பாதிச்சு உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும் அறிவுரை உங்கள் பையனுக்கு சொல்லுங்கள். உங்கள் வீடு வந்து வடகிழக்கு ப்ராப்ளம் உள்ள வீடுமா, கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால் மதுரை அழகர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெம்பிள். உங்கள் ஊர்லேயே வந்து ராஜேஷ் திரவிராஜன் நெருங்கிய நண்பர் இருக்கார், அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கன்சல்டன்ட். எதுவும் ஹெல்ப் பண்ணால் நீங்கள் கேளுங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்ல கேள்வி கேட்டது, நன்றிமா, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். எங்களுக்காக ஒரு ஆன்மீக தகவல் சொல்லுங்க சார். சரி, இது நான் வந்து ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் பதிவு வச்சுருக்கேன். பட் அகைன் வந்து இது பதிவு வைக்க வேண்டிய, திருப்பி பதிவு வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது என்னென்னா, என்னோடய நண்பர் ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார், இன்றைக்கி எழுந்திரிச்சா காப்பி, எழுந்திருக்குன்னா பால் அப்படின்னு சொல்லுவார். அதாவது வந்து நம்ம எழுந்திரிச்சா நமக்கு காப்பி கிடைக்கும், எழுந்திருக்குன்னா வந்து நமக்கு இந்த வாயில் பால் ஊற்றுவாங்க. அந்த சடங்கை பற்றி ஒரு கிண்டலாக சொல்லுவார். என்னென்னா, நம்ம காலையில் எழுந்த உடனே முதல் 2 நிமிடம் நம்ம பெட்டிலேருந்து தரையில் கால் படுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் கடவுளுக்கு நன்றி. இல்லைன்னா நம்ம எழுந்துக்கலன்னா இதர் நானும் நீங்களும் யாராவது கண்ணீர் அஞ்சலி போஸ்டராக இருக்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட்டு இன்னார் மறைந்தார்னு இருக்கலாம், ஆபிச்சுரி காலம் ஹிந்துவில் வரும், எல்லோரும் மெசேஜஸ் அனுப்பிச்சிடுவாங்க இவர் இறந்துட்டார்னு சொல்லிட்டு. நமக்கு அது நடக்கலை. நம்ம வந்து மரணம் என்பது நம்ம விட பெரியது தான். அது நம்ம லைஃப்பில் ஒரு வாட்டி தான் நம்மளை ஜெயிக்கும். ஆனால் நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நொடியும் மரணத்தை ஜெயிச்சுட்ருக்கணும் போது நம்ம எவ்வளோ பெரிய ஆளுன்றதை புரிஞ்சுங்க. இதுக்கு யார் வந்து இது ப்ளஸ் பண்ணுறது? கடவுள் தான். அப்போ நீங்கள் வணங்குறது சாய்பாபாவா, ஆண்டாளா, அல்லாவா, இயேசுவான்றது விஷயம் இல்லை. நீங்கள் உங்களோட மதம் சார்ந்த விஷயத்துக்கு கூட நின்றுக்கிட்டு மதம் சார்ந்த விஷயத்துக்கு உட்பட்ட அல்டிமேட்டான விஷயம்
இப்போ நீங்கள் வந்து ஆண்டாளை கும்பிட்றேன், பெருமாளை கும்பிட்றேன், நான் போய்ட்டு சனீஸ்வரன் கோயிலில் நிற்க மாட்டேன், குரு பகவான் கோயிலில் நிற்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் வந்து அட்டெண்டர்ஸ். ஐ வாண்ட் எனக்கு இமிடியேட்டாலாம் எனக்கு வேணாம், எனக்கு அல்டிமேட் தான் எனக்கு எப்போவுமே போது நீங்களும் டீல் வித் அல்டிமேட். மிக பிரம்மாண்டமான வெற்றி உங்கள் லைஃப்பில் ஏற்படும். பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து யாருமா பேசுறீங்க? கௌரி பேசுறாங்க மேடம். கௌரிமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சர்ட்டு கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். கௌரி, எங்கேருந்து பேசுறீங்க கௌரி? சார் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறாங்க சார். உங்க பேர் வந்து ஒரு பெரிய படத்தை, தமிழ் படத்தில் ஃபேமஸாக ஆச்சு தெரியுமா? என்ன படம் தெரியுமா? சரிங்க சார். சித்தாரா நடிச்சதுமா, முதல் வசந்தம் படம். அப்படிங்களா சார்? ஆமா ஆமா, ரொம்ப நல்ல படம்மா. ஓகே, அந்த கௌரின்றது எப்போ எனக்கு கேட்டாலும் அந்த ஞாபகம் தான் வரும். சரி, உங்க கேள்வி என்னம்மா? இன்னொரு விஷயம் எங்க பையனுக்காக கேட்கணும் சார். நான் சொல்லுங்கம்மா. சார் எங்க பையன் பேர் பிரவீன் சார். 2001ல பிறந்தோம் சார். சரிம்மா. ஆகஸ்ட் 30ஆம் தேதி. மகர ராசி பிறந்தது. சரி. உத்திராட நட்சத்திரம் சார். சரிம்மா. சார் 10வது படிக்கிறாங்க சார். இப்போ வந்து படிக்க இந்த மார்க்கே எடுக்க மாட்டாங்கிறாங்க சார். அவன் லைஃப் லாங் மார்க்கே எடுக்க மாட்டாமா. அம்மா நீ ஒரு லைவ் ப்ரோக்ராம் பண்ணி ஃபோன் பண்ணி நட்சத்திரம் சொல்லி உங்க பையன் படிக்கலன்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ பேர் மனசுல போய் இது வந்து பதிய வைக்கும். என் பையன் இன்னும் நல்லா படிக்கிறதுக்கு என்னன்னு கேட்கணும்மா. இப்படியா கேள்வி கேட்பாங்க கௌரி? என்னம்மா நீங்கள் அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வடகிழக்கை சரி பண்ணுங்கம்மா. வடகிழக்கில் ப்ராப்ளம் இருக்குது, தென்மேற்கில் ப்ராப்ளம் இருக்குமா. பையனுக்கு அறிவுரை சொல்லுங்கள். படித்தா கலெக்டர் ஆகலாம், படிக்கலாம் வந்து ஆட்டோ ஓட்டலாம், இல்லை வந்து வேன் டிரைவர் ஆகலாம். அவனுக்கிட்ட சொல்லுங்கள், பணம் தான் வாழ்க்கைம்மா. பணம் மட்டுமே வாழ்க்கையில், ஆனால் பணம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு. பணம் வேணும்னா படித்தா தான் சம்பாதிக்க முடியுமா. 4 நாடுகள் போனால் தான் நாலேஜ் வரும். நம்ம குடும்பம் வந்து தலைக்கின்றதை எடுத்து பக்குவமாக சொல்லுங்கள். அவன் படிக்கலன்னு நட்சத்திரம் சொல்லி ஒரு ஜோதிடத்தை கேட்கறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாதுமா. எந்த ஜோதிடம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் லைஃப்லாம் மாற்ற முடியாதுமா. அது சொக்கலிங்கம் உட்பட எனக்கு ஜோசியம் தெரிஞ்சதுன்னா. பட் தயவுசெய்து வந்து இந்த தப்பாக பண்ணாதீங்க. வாஸ்து ரீதியாக வடகிழக்கு தென்மேற்கு தான் ப்ராப்ளம். கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த படிப்புக்கு வந்து மதுரை மீனாட்சிமா, ராஜஷாம்லா, அது காலைல 11-12 ரொம்ப நல்லது. புதன்கிழமை வழிபாடு பண்ணுறது, செவ்வாய்க்கிழமையும் பண்ணலாமா. நல்ல கேள்வி கேட்டு நன்றி கௌரி, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். இன்னைக்கு வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். வாஸ்து மட்டுமா, அதி அற்புதமான ஆன்மீக தகவல், பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை, வாஸ்து டிப்ஸ், தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய தகவல், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஊட்டக்கூடிய கதைன்னு நிறைய விளக்கங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க சார். மிக்க நன்றி. இன்னைக்கு வந்து ஒரு காலர் வந்து ஃபர்ஸ்ட் காலர் யார், அவங்க எந்த ஊர்லேருந்து கூப்பிட்டாங்க, அவங்க வந்து என்ன பிரச்சனையை வந்து சொன்னாங்கன்ற இடத்துல வந்து அவங்க கணவர் எப்படி அவருக்கு அந்த மரணம் ஏற்பட்டதுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க திருப்பாவையினால உங்களுக்கு ஆண்டாள் கேலண்டர் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். எல்லாமே ஏற்கனவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. என்னோட கன்சல்டன்ஸ் வந்து அந்தந்த ஊருக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. வந்து தயவுசெய்து குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். நல்ல கேள்விகளை கேட்டீங்க. இதே போல் நிறைய நல்ல கேள்விகள் நாளைக்கும் கேளுங்க. நான் நல்ல பதிலோடு இருக்கேன். மிக முக்கியமான அதி அற்புதமான ஒரு ஆன்மீக தகவலும் நாளைக்கு உங்களுக்காக வச்சுருக்கேன். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரி மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. ஜெய்ஹிந்த். இவ்வளவு நேரம் நாம வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ராசிகள் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது indiashopee.com வழங்கும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ராசிகள் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த அதிர்ஷ்ட கற்கள், ராசி கற்கள் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு சிலருக்கு அணிந்து கொள்வதனால பயன் தராமலும் போகுமா சார்? ஏன்னா எல்லாருக்குமே இதனுடைய பயன் கிடைச்சதா அப்படின்னு பார்த்தோம்னாக்க கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயமா தானே இருக்கு. கண்டிப்பாம்மா, நிச்சயமா. நான் அடிக்கடி என்னோட நிகழ்ச்சியில் சொல்கிறதான், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வாட்சும் ஒரே நேரத்தை காமிக்காது. எல்லா மாற்றங்கள் இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் ஒத்துக்கும்னு சொல்ல முடியாது. இளநீ கூட ஒருத்தருக்கு ஒத்துக்காமல் போகலாம். இளநீ ரொம்ப நல்ல விஷயம், எலுமிச்சம்பழம் ரொம்ப நல்ல விஷயம், ஒரு சிலருக்கு ஒத்துக்காமல் போகலாம். சாத்துக்குடி ரொம்ப அருமையான ஒரு விஷயம், அதே ஒரு சிலருக்கு ஒத்துக்காமல் போகலாம். ஏன் மாதுளம்பழம் கூட ஒரு சிலருக்கு ஒத்துக்காமல் போகலாம். ஸோ அது போல் எல்லாத்துலேயுமே 1 or 2%. இப்போ நீங்கள் வைத்தியம் பார்க்குறோம், ஒரு டாக்டர் வந்து மிக ஆற்றல் உள்ளவர், கண்டிப்பாக ஒரு நோயாளியை குணப்படுத்தி விடார், மிகுந்த ராசி உள்ளவர்னு சொன்னால் கூட அவராலையும் ஒரு ஃபெயிலியர் இருக்க தான் செய்யும். அதனால் எல்லாத்துலேயும் 1% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போல் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த ரத்னங்கள் எந்த இடத்துல வேலை செய்யாமல் போகும் அப்படின்னா, நான் சொல்லுவேன் நம்பிக்கையின்மை அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு வார்த்தையை சொல்லிடலாம். இந்த நம்பிக்கையின்மை ஒரு மனுஷனுக்கு ஏன் ஏற்படுது, அதை முதல்ல கரெக்டாக புரிஞ்சுக்கணும்.
உங்கள் உடம்புல வந்து என்னைக்கு உயிராற்றல் குறைகிறதோ அன்னைக்கு தான் நம்பிக்கையின்மை தானாகவே ஏற்படுது. இப்போ டென்ஷன் சொல்கிறீங்க, பதட்டமாக இருக்குது, டென்ஷனாக இருக்கனால ஒரு வேலையை கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னா உங்களோட உடம்புல உயிராற்றல் குறைஞ்சிருக்கு. அதுக்கு தான் அடிக்கடி சொல்லுவேன், யாராக இருந்தாலும் இந்த பிராணமுத்ரா இது ஒத்துக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 99% ஒத்துக்கணும். இந்த பிராணமுத்ராவில் இருங்க பிராணசக்தி கூடும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அது வேலை செஞ்சே ஆகணும். ஸோ அதனால் வந்து உயிராற்றல் யாருக்கோ அது ரொம்ப மிக குறைவாக இருந்தால் அவர்களுக்கு ஒருவேளை ரத்தினங்கள் பயன்பெறாமல் போகலாம், அவ்வளோதான். அதுவும் என்ன ரத்தினங்கள், இந்த நவரத்தினங்கள் பயன்பெறாமல் போகலாம். ஆனால் உயிராற்றலை பெருக்குவதற்கும் உங்களுக்கு உபரத்தினங்கள் உபயோகப்படும், அதில் மாற்றங்கள் கிடையாது. நவரத்தினங்களும் உபரத்தினங்கள் உபயோகப்படும். உபரத்தினங்கள் நான் சொல்லக்கூடிய அகேட், ஒப்பல், ஜேடியம், மெத்திஸ்ட், கார்னெட்டு, ஆம்பரு, டர்மலின் இந்த மாதிரி உபரத்தினங்கள் இருக்குது, அது பயன்படும். ஆனால் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். இதுக்கு தான் தியானம் பண்ணுங்கள், மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க, மூச்சை கவனிங்கன்னு சொல்லிட்டு உயிராற்றல் பெருகுவதற்கு தான். இந்த உயிராற்றல் நல்லா இருக்கும் பொழுது கண்டிப்பாக ரத்தினங்கள் வேலை செய்யும். யாருக்காவது உயிராற்றல் குறைவாக இருந்தால் ரத்தினங்கள் குறைவாக வேலை செய்யலாம். அதை சரி பண்ணிட்டா போதும். கண்டிப்பா சார். உயிராற்றல் அப்படின்னு சொல்லும்போதே நிறைய கேள்விகள் கேட்கணும் போல தோணுது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் மதுரையில இருந்து மாரிமுத்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? தம்பிக்காண்டி கேட்கணும் மேடம். அவருடைய பெயர்? மீனாட்சி சுந்தரம் மேடம். டேட் ஆஃப் பர்த்? 5/7/1983 மேடம். பிறந்த நேரம்? நைட் 11:30 மேடம். ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். ஓகே. என்ன சார் கேட்கணும் உங்க தம்பிக்காக? அவங்களுக்கு திருமணம் எப்ப நடக்கும், வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு மேடம்? சரி சார், உங்களுக்கு திருமணம் வந்து எப்போ நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஆமா தட்டி போயிட்டே இருக்குது. பரணி நட்சத்திரமா சார்? ஆமா சார். மேஷ ராசி, பரணி நட்சத்திரம், மீன லக்னம். இன்னும் கொஞ்சம் தாமதமாகிறதுக்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா திருமண தடை வந்து முழுமையாக இருக்குது. நீங்கள் பரிகாரங்கள் அப்படின்னு ஏதாவது செஞ்சீங்களா? பரிகாரம் எதுவும் செய்யலைங்க. செய்யலை. சரி, பரிகாரங்கள் அப்படிங்கிற மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்குங்க. கண்டிப்பாக. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஆலய வழிபாட்டு முறை கொஞ்சம் சொல்லித்தரேன். ஏன்னா திருமண தடை இருக்கிறதுனால ஆலய வழிபாட்டு முறை கொஞ்சம் சொல்லித்தரேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை இரவு 7லிருந்து 9 மணிக்குள்ளே முருகன், வள்ளி தேவியானோடு இருக்கக்கூடிய சுவாமிக்கு வந்து நீங்கள் அர்ச்சனை முடிஞ்சால் உங்களால் என்ன மாலை வாங்கி சாத்த முடிஞ்சால் சாமந்தி மாலை, நெய் தீபம் உங்களால் இயன்ற எண்ணிக்கை நெய் தீபம் ஏற்றுங்க. வெள்ளிக்கிழமை இரவு 7லிருந்து 9 மணிக்குள்ளே மகாலட்சுமிக்கு தாமரை நூல் திரி போட்டு தீபம் போட்டுவாங்க. செவ்வாய்க்கிழமை காலை முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இந்த 3 பரிகாரம் ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் வந்து 3 பரிகாரம், ரெண்டு முறை வந்து முருகனுக்கு வழிபாடு நடத்துகிறீங்க, ஒரு முறை வந்து மகாலட்சுமிக்கு வழிபாடு நடத்துகிறீங்க. அணியக்கூடிய ரத்தனம் பார்த்தீங்கன்னா, இந்த திருமண தடை அகலக்கூடிய ரத்தனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனக புஷ்பராகம் 2.5 கேரட்டும், பவழம் வந்து ஒரு 2.5 கேரட்லையும் போடுங்க. 2.5லேருந்து 3 கேரட்டோ 4 கேரட்டோ போட்டுக்கலாம். வலதுகை இடது வகை மோதிர விரலில் போட்டுக்கலாம், இல்லைனா மாற்றி நீங்கள் டாலராக போட்டுக்கலாம். ஏன்னா திருமணம் வந்து இன்னும் 3 ஆண்டுகள் தாமதமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நான் சொன்னதெல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இறையருளால் உங்களுக்கு இந்த வர வருஷத்துக்குள்ளே மேரேஜ் முடியிருக்கு, 2017 கடைசிக்குள்ளே முடியறதுக்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நம்ம உயிராற்றல் பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? உயிராற்றல் வந்து குறைவா இருக்கு அப்படிங்கிறத நான் உணர்ந்தாதான் அதை பெருக்கிக் கொள்ள முடியும். பொதுவாகவே ஒருத்தர்கிட்ட போயிட்டு இல்லப்பா அவங்களுக்கு இந்த விஷயம் சரியா இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க அவ்வளவு எளிதில் ஏத்துக்கவே மாட்டாங்க இல்லையா? இது குறைவா இருக்கு அப்படிங்கிறத நானே எப்படி உணர்றது? ஒன்றுமே வேண்டாம். எனக்கு எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருக்குது, பதட்டமாக இருக்குது, நம்பிக்கை இல்லை, எது எடுத்தாலும் எனக்கு அவநம்பிக்கை இருக்குது, ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பயமாக இருக்குது, அந்த செயலை நான் சரியாக செய்து முடிக்க மாட்டேனோன்னு இருக்குது. யார்கிட்டயா பேசும்போது நான் என்ன பேசணும்னு நினைக்கிறது எவ்வளோ நான் கற்பனை பண்ணிட்டு போனாலும் அங்கே போய் என்னால் ப்ரெசன்டேஷன் சரியாக கொடுக்க முடிய மாட்டேங்குது. ஆழமான தூக்கம் கிடையாது, ஒரு பதட்டமான தூக்கம், டக்குன்னு ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட நான் எழுந்திரிச்சிட்றேன். எந்த ஒரு பொருளையும் பார்த்தாலும் நெகட்டிவாக தோணுது. கேஸ் வெடிச்சிருமோ, இல்லைனா சிலிண்டர் வெடிச்சிரும், இல்லைனா வந்துட்டு குக்கர் வெடிச்சிரும், ஃபேன் கீழே விழுந்துடும், தலைமையில் விழுந்துடும், வழியில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகும். இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாருக்குமே வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உயிராற்றல் வந்து கம்மியாக இருக்கும். இந்த உயிராற்றல் வந்து கம்மியாக இருக்கிறத பெருக்கணும் அப்படின்னா ரொம்ப சுலபமான முதல் விஷயம் பிராணமுத்ரா, 2வது விஷயம் மூச்சை கவனிக்கிறது, அப்புறம் தான் ரத்தினங்கள் எல்லாமே. ஆக்சுவலாக மூச்சை கவனிங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா உங்களை உட்கார வச்சுருந்தா இடது பக்கம் வலது பக்கம் விட இவ்வளோ நிறுத்துன்னு சொல்லி உங்களுக்கு கடுமையான பயிற்சிகள் கொடுக்கறத விட சுலபமான வழி மூச்சுக்களை கவனிக்கிறது தான். இந்த மாதிரி நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தாவே உயிராற்றல் கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு முத்ரா எங்களுக்காக பண்ணி காமிங்க. அதான் நான் சொல்லக்கூடிய பிராணமுத்ரா. இந்த பிராணமுத்ரா வந்து நீங்கள் எப்போ உட்கார்ந்தாலும் இந்த பிராணமுத்ராவில் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு பிராணசக்தி உடம்புல கூடும். பிராணன் குறையும் போது தான் பயம் வரும். பிராணன் குறையும் போது தான் கவலை ஜாஸ்தியாகும். எந்த கவலையும் மீட் அவுட் பண்ண முடியாதுன்னு ஒரு பயம் வரும்.
ஒரு அதிகாரியை பார்க்கும்போது வேர்த்து கொட்டும், ஒருத்தரை பார்க்கும்போது வேர்த்து கொட்டும், ஒரு படபடப்பு டென்ஷன் இருக்கும். இந்த பிராணசக்தி அதிகரிக்கிறதுக்கு இது பிராண முத்ரா. ரெகுலராக எல்லாரும் உட்காரக்கூடிய முத்ரா வந்து பார்த்திங்கன்னா சென் முத்ரான்னு சொல்லுவாங்க. இந்த கட்டை விரலுக்கு பேர் வந்து அக்னி விரல்னு பேர். ஆக்சுவலாக இந்த விரலுக்கு வாயு விரல்னு பேர். உங்களுக்கு வந்து வாயு வந்து காற்றை ஊதி 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 அக்னியை உடம்புல தூண்டி தூண்டி அக்னியை கரெக்டாக உடம்புல மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த முத்ரா சென் முத்ரா தான். தியானத்தில் உட்காந்து சென் முத்ராவில் உட்காரம். உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குபேர முத்ரான்னு சொல்லி இந்த முத்ரா. நீங்கள் உட்காந்துட்டு என்னுடைய மகனுக்கு திருமணம் ஆகணும், மகளுக்கு திருமணம் ஆகணும், நான் நன்றாக படிக்க வேண்டும், என்னுடைய குழந்தை நன்றாக மார்க் வாங்கணும்னு சொல்லி நல்லா கண்ணை மூடி உட்காந்து புருவபந்தியை நினச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேர் குபேர முத்ரான்னு பேர். இனி பிரிது உரிமை வரும்பொழுது நம்ம வந்து கண்டிப்பாக நிறைய முத்ராக்களை சொல்லலாம். கண்டிப்பா சார், பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க. நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நாங்க தஞ்சாவூர்ல இருந்து வித்யா பேசுறேன் மேடம். வித்யாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் கேட்கணும் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 12/10/1984. பிறந்த நேரம்? வெள்ளிக்கிழமை 9:50. காலையா இரவா வித்யாமா? காலையில. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மேச ராசி, பரணி நட்சத்திரம், விருச்சிக லக்னம். என்னமா கேட்கணும் உங்களுக்காக? இது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்காத கேட்கலாம் அப்படின்ட்டு. என்ன கேள்விமா சொல்லுங்க. எதுலமா பிரச்சனை? குடும்ப வாழ்க்கையிலையா? இல்ல 3 பிரச்சனை இருக்கு சார். கொஞ்சம் சொல்லுங்க, என்னென்ன பிரச்சனை சொல்லுங்க. தொழில் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன். அது கொஞ்சம் நீங்க சொந்த தொழில் பண்ணுங்க. என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? டைலரிங் கிளாஸ் வச்சிருக்கேன். டெய்லரிங் கிளாஸ். டைலரிங் கிளாஸ் வச்சிருக்கேன். ஓகே. அது சொந்த வீடு இல்ல, அது எப்ப அமையும்? அது பிரச்சனையே இல்லையாம்மா. சொந்த வீடு இல்லைங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. அடுத்ததுமா வீட்ல பிரச்சனைகள் அதிகமா இருக்கு, உடம்பு தொந்தரவு அதிகமா இருக்கு. என்ன இருக்கு வீட்டுல அதிகமா இருக்கு? பிரச்சனைகள், சண்டை சச்சரவு, கோபம். அதைத்தான் கேட்டேன். சண்டை சச்சரவுகள் அதிகமா இருக்கான்னு கேட்டேன். சரிம்மா. சண்டை சச்சரவு அதிகமா இருக்கு. அது பரணி நட்சத்திரத்துக்கே உரிய ஒரு குணம் அது. ஏன்னா உங்களால் நிறைய விஷயத்தை ஏத்துக்க முடியாது. ஃபர்ஸ்ட் முதல்ல எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குமா. முதல்ல வந்து மனசை நல்லா அழகா ஆரோக்கியமா வச்சுக்கணுமா. மனசளவில் வந்து டெய்லி காலையில் எழுந்த உடனே வந்து நான் நல்லா இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன்னு சொல்கிறத வந்து கண்டிப்பாக ஒரு 10 முறையாவது சொல்லுங்கள் நிச்சயமாக. 2018 செப்டம்பரோட உங்களுக்கு செவ்வாய் தசை முடியுதுமா. அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு அந்த நிறைய ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ரத்தினங்கள் மூலமாக இதுக்கு தீர்வு உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா உபரத்தினங்களில் வந்து நீங்கள் அகேட்டுன்னு ஒரு ஸ்டோனும் டர்மலின்னு ஒரு ஸ்டோனும் இருக்குமா. அதோட மரகத பச்சையும் ஒரு பசரா முத்து. ஏன்னா உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து மறைஞ்சிருக்கு. சந்திரனும் உங்கள் லக்னமும் ஷஷ்டாஷ்டகத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சந்திரனுக்கு வந்து உங்களுக்கு பசரா முத்து நீங்கள் போட்டுக்கிறது. இது இல்லாமல் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் சந்திரனுக்கு அர்ச்சனை பண்ணுறதும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் நான் இரவு நேரத்துலையோ இல்லை காலை நேரத்துலையோ முருகன் வள்ளி தேவ அன்னைக்கு அர்ச்சனை பண்ணுறதும் நல்ல விசேஷமான பலனை ஏற்படுத்துமா. முடிஞ்சால் டைம் இருந்தால் ஒரே முறை ஒரே ஒரு நாள் பழனி முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை காலை 8லேருந்து 9 மணிக்கு போய் பழனி முருகனை தரிசனம் செய்யுங்கள். வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டாகுமா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ராசிகள் குறித்த மிக தெளிவான விளக்கங்கள், குறிப்பாக முதல்ல ரத்தினம் அணியும் பொழுது நல்ல நேரம் பார்த்துதான் அணியணுமா? இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது indiashopee.com வழங்கும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ராசிகள் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. சார், நம்ம கைகளில் வந்து 5 விரல் இருந்தாலும் மோதிர விரல் அப்படிங்கிறது இந்த விரலை தான் குறிக்கிறோம் இல்லையா? ஏன் சார் இதற்கு குறிப்பாக அப்படி ஒரு பேர் இருக்கு? இதனால மோதிரத்தை கண்டிப்பா இந்த விரல்ல தான் போடணுமா, வேற விரல்ல போடக்கூடாதா? நல்ல கேள்வி. உண்மையாவே மோதிரத்தை வந்து மோதிர விரல்ல தான் போடணும். மோதும் திறனை அடையக்கூடிய விரல் அப்படின்னு சொல்றது. மோதும் திறனை அடையக்கூடிய விரல்னு சொல்றது. நீங்கள் வந்து இப்போ சொன்ன நம்ம கவலையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த கவலையை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த கவலை குறையணும்னா இந்த முத்ராவில் உட்காந்தா கவலை கண்டிப்பாக குறையும். இது பிருத்திவி முத்ரான்னு சொல்கிறதுக்கு பேர். இது இந்த விரலில் ஏன் போடுறோம் அப்படின்னா இந்த விரலுக்கும் மூளைக்கும் அதிகமான தொடர்பு இருக்குது. ஸோ மூளையோட 2 பகுதியும் இயக்கக்கூடிய சக்தி இந்த விரலுக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால தான் இதில் நீங்கள் ஹோமம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பௌத்திரம் இந்த விரலில் போடுவாங்க. அதிலே தெரிஞ்சுக்கலாம். பௌத்திரம் போடும்போது இந்த விரலுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு. குங்குமத்தை இந்த விரலில் தான் வைக்கணும்பாங்க. பெண்கள் எல்லாருமே குங்குமத்தை இந்த விரலில் தான் வைக்கணும். ஆக்சுவலாக ஆண்கள் விபூதி இந்த விரலில் எடுத்து சின்னதாக பூசும்போது பூசிக்கலாம், மொத்தமாக பூசும்போது எல்லா விரலையும் எடுத்து பூசிக்கலாம். அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. ஸோ இந்த விரலுக்கு அந்த சக்தி இருக்குது. மோதும் திறனை அடையக்கூடிய விரல் அதுக்கு பேர். அதுக்காக மற்ற விரலில் மோதிரம் போட்டால் வேலை செய்யாதுன்னு சொல்ல வரல.
ஆனால் சரியான முறை அப்படிங்கிறது வந்து மோதிர விரலில் மோதிரம் போடுறது தான் சரியான முறை. சரி, ஆனா இந்த இது பாப்பாங்க, கை பாம் இது பாப்பாங்க இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மேடு கணக்கு வச்சு இந்த மேட்ல வந்து இந்த சக்தி இன்னும் கூடணும்னாக்கா அதற்கேற்ப ஒரு ரத்தினம் சூஸ் பண்ணி போட சொல்வாங்க இல்லையா? அப்ப அதற்கேற்ற விரல்ல தானே போடணும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இப்போ வந்து இது வந்து குரு விரல்னு சொல்றாங்க, இதில் கனக புஷ்பராகத்தை போட்டுடலாம். சரி, இதை சனி விரல்னு சொல்றாங்க, நீலத்தை போட்டுடலாம். இதை வந்து சூரிய விரல்னு சொல்றாங்க, மாணிக்கத்தை போட்டாச்சு. இதில் புதன் விரல்னு சொல்லி பச்சையை போட்டாச்சு. மிச்சக்கல்ல எங்கே போடுறது? பவழத்தை அங்காரகனுக்கு எங்கே இருக்குது மேடு, அடுத்தது கோமேதகத்துக்கு எங்கே இருக்குது, இப்போ சந்திரனுக்கு எங்கே இருக்குது, சுக்கிரமேடு இங்கே இருக்குது. அப்போ வைரத்தை எடுத்து கட்ட விரலையா போட்டு தெரிய முடியும் இல்லையா? நிறைய பேர் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு சிலர் கட்ட விரலில் மோதிரம் போடுறாங்க, ஃபேஷனாக போடுறாங்க. இப்போ பெண்களை எல்லாம் கூப்பிட்டு கட்ட விரலில் மோதிரம் போடுறாங்க, யாராவது போடுவாங்களா? யாரும் போட மாட்டாங்க, திட்டுவாங்க. என்ன சார் இப்படி எல்லாம் சொல்கிறீங்க நீங்கம்பாங்க. அதனால் அது வந்து தெரியாமல் எல்லாரும் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க, இதில் தான் இந்த விரலில் போடணுமாக்கும். யாரோ ஒருத்தர் நடுவில் நிறையா புதுசு புதுசாக கற்பனையாக நிறையா விஷயங்களை இன்றைக்கி இந்த வாட்ஸ்அப்லையும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த வரக்கூடிய ஃபேஸ்புக்லேயும் வர செய்திகளில் ஒரு 70% தவறான செய்திகள். எனக்கு தெரிஞ்சே தவறான செய்திகள், என்னுடைய நாலேஜ் கட்டினாலும் தவறான செய்திகள். அங்கே போய் விசாரித்து பார்த்தா அந்த மாதிரி செய்தியே இருக்காது. ஆனால் அது இல்லாமல் சில முக்கியமாக அந்த சாப்பாடை பற்றி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க வந்து இந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிலருக்கு ஒத்துக்கும், ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. அதை வந்து இவங்க மொத்தமாக இது சரியில்லை அது சரியில்லை எல்லாத்தையும் குறை சொல்கிறாங்க. அதுபோல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய கொண்டு வந்து உள்ளே புகுத்தி விட்டாங்க. அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. மோதிர விரல் ஏன் அதுக்கு பேர் வந்துச்சு? மோதும் திறனை அடையக்கூடியவில்லை, எந்த ஒரு எதிர்ப்பு சக்தியையும் தகர்க்கக்கூடிய சக்தி இந்த விரலுக்கு உண்டு. அதான் உண்மை ஆக்சுவலாக. அதனால தான் இந்த விரலில் குங்குமம் வைக்கிறது, இந்த விரலில் பொட்டு வச்சு விடுறது எல்லாமே இந்த விரலுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கான ரீசன் அதுதான் ஆக்சுவலாக. அதி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? கடலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க. கடலூர்ல இருந்து யார் பேசுறீங்க? காமாட்சி பேசுறேங்க. காமாட்சிமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக கேட்கணுங்க. அவருடைய பெயர்? நடராஜன். டேட் ஆஃப் பர்த்? ஜூன் 20/6/1986. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 4:50 வெடிகாலம். ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம், ரிஷப லக்கணம். என்னம்மா கேட்கணும் அவருக்காக? எங்க பையனுக்கு திருமணத்தை பத்தி கேட்கணுங்க. திருமணம் வந்துக்கிட்டே இருக்கு, தள்ளி போய்கிட்டே இருக்கு. கல்யாணம் ஆக வேண்டியதான் வந்துருச்சுமா உங்களுக்கு. இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்குள்ள கல்யாணம் முடியறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கு ஜாதகத்தில். பட் 7ஆம் இடத்துல சந்திரனும் சனியும் இருக்கிறது வந்து ஒரு சின்ன தோஷம் இருக்குது. அது வந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கை திருமணம் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. பயந்துக்க வேணாம் நீங்கள். அதுக்கு என்ன பண்ணுங்க, திங்கட்கிழமை அன்னைக்கு இரவு நேரத்தில் சனீஸ்வரருக்கு தொடர்ந்து அர்ச்சனை பண்ணுங்கம்மா. திங்கட்கிழமை இரவு சனீஸ்வரருக்கும், சனிக்கிழமை அன்னைக்கு இரவு வந்து சந்திரனுக்கும் மாற்றி பண்ணணுமா. சந்திரனுக்கு பண்ணுங்க 7லேருந்து 8க்குள்ள. அப்படி 7லேருந்து 8 சந்திரஹோரை சனிக்கிழமை இரவு. அந்த 7லேருந்து 8 போய் சந்திரனுக்கு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாவே அந்த தோஷம் ஓரளவுக்கு குறைஞ்சிரும் உங்களுக்கு. உங்கள் ஊரில் அருமையான திருப்பாதிரி புலியூர் தெரியுங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கோவிலுக்கு போங்கம்மா. என்னைக்கு போறீங்கன்னா பௌர்ணமி என்னைக்கு போய் அந்த கோயிலில் அந்த பையனை ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்துருக்க சொல்லுங்கம்மா. அது இல்லாம எந்த ஊர்ல இருக்காருமா? அவர் துபாயில இருக்காரு. துபாயில இருக்காரு. வர சொல்லுங்கம்மா. கல்யாணத்துக்காக வருவார் இல்லையா? கல்யாணத்துக்கு அதான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகட்டுமா. அது கல்யாணம் ஆகிறதுக்காக சொல்லலை. நான் இப்ப சொன்ன பரிகாரம் கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு இருதாரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சொன்ன பரிகாரம். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்காக ஒரு 10 நாள் ஊருக்கு வரமாட்டாராமா? அந்த நேரத்துல பௌர்ணமி வரும் இல்லையா, அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கங்க. அங்க உட்கார்ற மாதிரி பாத்துக்கங்க. அணியக்கூடிய ரத்தினம் வந்து மரகத பச்சையும் புஷ்பராகவும் போட்டுக்கலாமா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி சார். முதல்ல ஒருத்தர் வந்து ரத்தினம் ராசிக்கல் அணியும் பொழுது இது வந்து நல்ல நேரம் பார்த்து தான் போடணுமா சார்? கண்டிப்பா நாங்க வந்து ராசி கற்கள் கொடுக்கும்போது நல்ல நேரம் குறித்து கொடுத்து விடுகிறோம். ஒரு சிலருக்கு வந்து ஹோரை அடிப்படையிலே கொடுத்துருவோம். யாராவது ஒரு சிலருக்கு வேற சில ரத்தினங்கள் அணியும் போது வந்து பஞ்சபட்ச சாஸ்திரப்படி கொடுப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அது நல்ல நேரம் பார்த்து அணிகிறது தான் எப்போவுமே நல்லது. முதல் வாட்டி அணிகிறது, அப்புறம் கழட்டி வச்சுட்டு போடுறது எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். முதல் முறை போடும்போது ஒரு சாஸ்திர, இப்போ நம்ம ஒரு கார் எடுத்தால் நல்ல நேரம் பார்க்குறோம் இல்லையா, அது போல் அந்த முதல் முறை ரத்தினம் அணியும் பொழுது நல்ல நேரம் பார்த்து அணியும் போது கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான 99% வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக சார். கழட்டி வச்சு போடும்போது அப்படின்னு சொன்னீங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக கழட்டக்கூடிய ஒரு நிலை அப்படி இல்லை. இப்போ நீங்கள் சமயத்தில் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். நான் வந்து கலட்டணும்னு சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் எதுவும் சொல்லலை. நீங்கள் வந்து ஒரு இறந்தவங்க வீட்டுக்கு போனால் கழட்டி வச்சிருங்க, தீட்டு போனால் கழட்டி வச்சிருங்க, அப்படி பெண்கள் வந்து 4 நாள் போடக்கூடாது, அந்த மாதிரி எந்த கண்டிஷனுமே இதுக்கு நாட் அப்ளைடு ஆக்சுவலாக. நம்ம உயிர் உடலில் ஓடிட்டு இருக்க வரையிலும் எதுவும் எதுவுமே தோஷம் கிடையாது ஆக்சுவலாக சொல்லப்போனால்.
ஏதோ ஒரு நாளில் எண்ணெய் தேய்க்கிறோம், இல்லை எண்ணெய் தேய்க்கும் போது ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது, இல்லை இடிக்குது, ஏதோ ஒன்று இருக்கும்போது கழட்டி வைக்க திருப்பி எடுத்து போட்டுக்கிறோம் அப்படிங்கும்போது எல்லாருமே எல்லாத்தையும் கழட்டி வைக்கிறாங்க. இப்போலாம் அந்த காலத்தில் தாலியை கழட்ட பயப்படாங்க, நீங்கள் சர்வசாரமாக தாலியை கழட்டி வச்சுட்டு போட்டுக்கிறாங்க. அது ஒன்றும் தவறு சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். அப்போ ஒரு வாட்டியும் தாலி எடுத்து போடும்போது நல்ல நேரம் பார்த்து போட்டுக்கிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? ஃபேஷியல் பண்ணும்போது கூட தான் கழட்டி வைக்கிறாங்க இப்போ ஆக்சுவலாக. ஸோ அதனால் அதுக்காக நல்ல நேரம் பார்க்க வேண்டாங்க சொல்கிறேன். யதார்த்தமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் சார் பேசுறீங்க? திருச்சில இருந்து என்னுடைய டாக்டர் காண்டி பார்க்கணுமா? சொல்லுங்க சார். அவங்க பெயர்? அவங்க பெயர் கமலப்பிரியா மேடம். டேட் ஆஃப் பர்த்? 79/94 மேடம். காலையில 2:35. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? ராசி வந்து மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம் மேடம். என்ன சார் கேட்கணும் கமலப்பிரியாக்காக? பாப்பாக்கு எப்போ வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப் காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அத பேங்க் ஜாப் இப்போ எக்ஸாம்லாம் எழுதிருக்கிற கிடைக்குமா அப்படி எப்படிங்கிறத கேட்கலாம்னு கேட்குறேன் மேடம். பேங்க்குக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்களா? ஆமாம் மேடம் சார். சரி, ஓகே ஓகே ஓகே. கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, நிறைய வாய்ப்பு இருக்குது, நல்ல அமைப்பு இருக்குது ஜாதகத்தில். வந்து அரசு உத்தியோகம், அதாவது பேங்க்கில் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கடுமையாக முயற்சி பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அவங்க வந்து அந்த எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலைன்னு என்னுடைய கணிப்பு. ஆக்சுவலாக கொஞ்சம் முயற்சி வந்து அதிகப்படுத்த சொல்லுங்கள். முயற்சி கொஞ்சம் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு முயற்சி இல்லைங்க. ஏன்னா இப்போ ராகு தசை நடந்துகிட்டு இருக்கு, சீக்கிரம் மனசோர்வு அடைவாங்க, ரொம்ப சீக்கிரம் மனசோர்வு அடைஞ்சிருவாங்க. ஒரு உற்சாகமாக இருக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு உழைப்பு பத்தாதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டால் வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் துர்க்கையை தொடர்ந்து வழிபட்டுவாங்க. திங்கக்கிழமை காலை 6லேருந்து 7 மணிக்குள்ளே விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். முடிஞ்சால் வந்து வர மாதத்தில் ஒரு நாள் திங்கக்கிழமை காலை தேங்காய் மாலை வந்து விநாயகருக்கு சாத்துங்க. இந்த நல்ல அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு, பேங்க்கில் ஜாப் கிடைக்கிறதுக்கு இவங்க ஜாதகப்படி அணியக்கூடிய ரத்தினம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவழம் தான் மெயினான ரத்தினம். பவழமும் மாணிக்கமும் அணியணுங்க, 2 ரத்தினம், பவழம் மாணிக்கம். இந்த கொஞ்சம் மனசோர்வு இருக்கும், சில நேரத்தில் வந்து கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்குங்க, அதுக்கு வந்து போடக்கூடிய ரத்தினம் ஓப்பல். இந்த 3 அணிகிறதுனால கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2018க்கு அப்புறமா அவங்களுக்கு நல்ல நேரம் தொடங்குது, அதுக்கப்புறம் ரொம்பவே சிறப்பாக இருப்பாங்க. வாழ்த்துக்கள்ங்க. அழைப்பிற்கு நன்றி சார். மோதும் திறனை கொடுக்கக்கூடிய மோதிர விரலில் மோதிரம் போடுறது தான் சிறப்பு அப்படின்னு சொன்னீங்க சார். சில பேர் 2 அல்லது 3 மோதிரங்கள் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதற்கு அடுத்தபடியாக நடுவரல சூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஆனா ஒரு கூற்று இருக்கு, என்னன்னாக்கா நடுவரல்ல வந்து தங்கம் கண்டிப்பா போட்டுக்கவே கூடாது, வெள்ளியில தான் போடணும் அப்படின்னு சொல்றாங்களே, இதனை குறித்து சொல்லுங்க. தங்கத்துக்கு வந்து தோஷமே கிடையாதுமா. இப்போ புதுசா அது ஒன்று உலாவிக்கிட்டு இருக்குது, நடுவிரல் தங்கம் போடக்கூடாதுன்னா சனி விரல், சனிக்கு தங்கத்துக்கு ஆகாது, அதில் இரும்பில் தான் மோதிரம் போடணும், இரும்பில் விளக்கேற்றணும், சனி தசனா தான் இப்படிலாம் கணக்கு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. உடம்புல எந்த இடத்துல வேணாலும் தங்கம் படலாம். நம்மளுடைய இந்து மத சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடுப்புக்கு கீழே தங்கத்தை இறக்கக்கூடாது அப்படின்னு கூட்டிருக்கு, அவ்வளோதானே. தவிர உடம்புல வந்து தங்கம் எந்த விரலில் வேணாலும் படலாம், நடுவிரலில் தங்கம் போடக்கூடாதுன்னு எந்த விதமான கருத்தும் கிடையாது. தெரியாமல் வந்து புதுசாக இவங்களா கற்பனை படி நிறைய சொல்கிறாங்க. ஆனால் தங்கத்தை எந்த விரலில் வேணாலும் போட்டுக்கலாம். நமக்கு 2 மோதிர விரல் இருக்குது, 2 ரத்தினங்களும் 2 விரலையும் மாற்றி போட்டுக்கலாம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரத்தினங்களை டாலராக போட்டுக்கலாம், இல்லைன்னா வேறு விரலில் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் ஒன்றும் பலன் குறைஞ்சிடாது. ஆனால் முறை அப்படிங்கிறது மோதிர விரலில் மோதிரம் அணிகிறது முறை, சரியான முறையாக இருக்க முடியும். சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். ராசிகள் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து மற்றும் ராசிகள் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.